அங்க அசம்பிளில யாருக்குமே டிசைசிவ் மெஜாரிட்டி இல்லாதனால திருப்பியும் 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் நடக்கும். தொங்கு சட்டமன்றமா தான் இருக்கு. அதனால இப்ப அவங்க நினைச்சா இவங்க 2 பேரையும் சேர்த்து விடலாம், ஏடிஎம்கேயும் தாவேக்கவும் சேர்த்து விடலாம். அப்படி சேர்த்தா சரி, இவர் எடப்பாடி அமைச்சரா இருக்க மாட்டாரு, அவர் கட்சி தலைவரா மட்டும்தான் இருப்பாரு. துணை முதலமைச்சர் அவர் உட்கார்ந்து பெரும்பாலும் சம்மதிக்க மாட்டாருன்னு சொல்லி நம்பலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் தான் தமிழ்நாடு பார்க்கணும். பாஜக தான் விஜயனுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்குன்றது ஒன்று. இன்னொன்று திருப்பி இவர் சொன்னது, திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னது, நீங்க நிலைத்தால் 6 மாசம் வச்சுட்டு திருப்பி ஒரு எலெக்ஷன் இல்லைன்னா எடப்பாடி அவர்களை ஆதரவுல விஜய் அவர்கள் ஆட்சி நடத்த முடியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பி டீம் சி டீம்லாம் நாங்கள் உருவாக்குறது இல்லை. நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம். இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் நேரடியாக போராடி அடுத்து 19வது மாநில வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கிறோம். தமிழகத்தையும் அதே மாதிரி நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி அமையும் எங்களுடைய தலைமையிலும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இப்படி பார்த்தாங்கன்னா திமுக வேண்டவே வேண்டாம் அப்படின்றத மக்களுடைய முடிவு. அந்த மக்கள் முடிவுக்கு நாம மதிப்பளிக்கணும். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்றதுக்கு பொதுவாகவே திமுக ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சா மீண்டும் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு அவங்க சம்பாதிச்சிருவாங்க. அதுல ஊழல் இருக்கும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கும். இது எல்லாமே மீண்டும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாயிருக்கு. அதனால திமுக வேண்டாம் அப்படின்ற தமிழக மக்களின் மனநிலையை, அவர்களுடைய முடிவை நிச்சயமாக வரவேற்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. இரண்டாவதாக நடிகர் விஜய் நடிகர் நடிச்சுட்டா வந்துருவாரு அப்படின்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப இளைஞர்களுக்கு என்ன பார்த்தாங்கன்னா, எப்பொழுதுமே மாறி மாறி வரக்கூடிய இவர்களை தவிர ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு